Hi children, welcome to Math Rhythm. This is chapter 3 Coordinate Geometry of class 9 CBSE. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.2ல உள்ள சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். Write the answer of each of the following questions. இந்த கீழே நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். What is the name of horizontal and the vertical lines drawn to determine the position of any point in the Cartesian plane? ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் ஆக்சிஸ்னா என்ன, வெர்டிக்கல் ஆக்சிஸ்னா என்ன, அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, ஸோ அந்த கார்டீசியன் பிளேனை ரெண்டு ஆக்சிஸும் எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது, ஒரு பார்ட்டுக்கும் நேம் என்ன, எல்லாமே வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை ஒரு இடம் கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ ஒரு கார்டீசியன் பிளேனில் ஒரு ஹரிசான்டல் ஆக்சிஸ் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த பிளேனை வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஹரிசான்டல் லைனோட நேம் என்ன, இந்த வெர்டிக்கல் லைனோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹரிசான்டல் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் வெர்டிக்கல் லைனை y ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹரிசான்டல் லைன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த வெர்டிக்கல் லைன் இஸ் y ஆக்சிஸ். ஓகேவா? ஆன்சர் எழுதிடலாமா? The name of the horizontal line is x-axis and the name of vertical line is y-axis. ஓகேவா? horizontal line x-axis ன்னு சொல்லுவோம், vertical line y-axis ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? What is the name of each part of the plane formed by these two lines? இந்த ரெண்டு லைனும் கிராஸ் ஆகி அந்த பிளேனை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது இல்லையா, அந்த ஈச் பார்ட்டோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸும் 4 பார்ட்ஸாக இந்த பிளேனை டிவைட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈச் பார்ட்டுக்கு நேம் என்ன, குவாட்ரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. குவாட்ரண்ட்னா 1/4 பார்ட், 4 பார்ட்ஸில் ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு குவாட்ரண்ட், இந்த பார்ட் ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். ஸோ இந்த பிளேன் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கிராஸ் ஆகிறதுனால 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. அதனால் நமக்கு 4 குவாட்ரண்ட் ஃபார்ம் ஆகும். So the name of each part of the plane formed by these two lines is called as quadrant. ஓகேவா? The name of each part of the plane formed by x-axis and y-axis is called as quadrant. ஓகேவா? ஒரு பார்ட்டையும் நம்ம குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Write the name of the point where these two lines intersect. ஸோ இந்த x-axisம் y-axisம் intersect ஆகிற பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், O origin. ஓகேவா? இந்த பாயிண்ட் அதை எப்போவுமே நம்ம ஓன் தான் மென்ஷன் பண்ணுவோம், தட் இஸ் ஆரிஜின். புரியுதா? ஸோ தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர்? The name of the point where these two lines intersect is called as origin. ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சி ஃபிகர் 3.14 அண்ட் ரைட் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் நம்ம பார்த்துடலாம். இதான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. ஸோ பீன்ற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதணும். இப்போ பீன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் பி. நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதும்போது எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் கோஆர்டினேட்டை செகண்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டுன்றது என்ன, ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோன்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் பிக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைகிற பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அதுதான் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ அது வந்து -5 இல்லையா. ஸோ பீன்ற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -5. ஒய் கோஆர்டினேட்டுன்றது என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது தான் ஒய் கோஆர்டினேட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பி பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது அது ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் நமக்கு ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ அது வந்து 2. இப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை 2ல் கட் பண்ணுது இல்லையா. அப்போ ஒய் கோஆர்டினேட் வந்து 2. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் எழுதணும்னா பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ எழுதணும். ஒய் கோஆர்டினேட் எப்படி எழுதணும்னா அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எந்த வேல்யூவில் கட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? அப்போ பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் என்ன, -5, 2. -5ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட், 2ன்றது ஒய் கோஆர்டினேட். எப்போவுமே எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட் எழுதணும், ஒய் கோஆர்டினேட்டை செகண்ட் எழுதணும். அதே போல் கோஆர்டினேட்ஸை நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஓகேவா? ஸோ
the coordinates of point B are -5, 2. Next one போலாமா? இப்போ next question என்ன கேட்டிருக்காங்க? The coordinates of C கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் C எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் பாயிண்ட் C. ஸோ இப்போ பாயிண்ட் Cக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுது? 5ல் கட் பண்ணுது. அப்போது பாயிண்ட் சியோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5, கரெக்டாக? ஒய் கோஆர்டினேட்டுன்றது அந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைன் எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ. அப்போ -5ல் கட் பண்ணுது இல்லையா அந்த லைனு? அப்போது ஒய் கோஆர்டினேட் வந்து -5. ஓகேவா? ஸோ த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C are 5, -5. The coordinates of point C are 5, -5. 5ன்றது x coordinate, -5ன்றது y coordinate. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? The point identified by the coordinates -3, -5. இதில் வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் -3 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். அதே போல் ஒய் ஆக்சிஸில் -5 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். இது வந்து சப்போஸ் -5னா -3லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், -5லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஸோ ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் -3, -5. ஓகேவா? இப்போ அது எந்த பாயிண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ -3, -5. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3, ஒய் கோஆர்டினேட் வந்து -5. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -3 இங்கே இருக்கு இல்லையா? ஒய் ஆக்சிஸில் -5 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு எங்கே மீட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள -3லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் உள்ள -5லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ரெண்டு எங்கே மீட் பண்ணுது? இந்த இடத்துல மீட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை ஈன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போது -3, -5 உள்ள கோஆர்டினேட் ஃபார்ம் பண்ணுற பாயிண்ட் எது? E, பாயிண்ட் E, கரெக்டாக? ஸோ நம்ம எழுதிடலாம். The point identified by the coordinates -3, -5 is E. ஓகேவா? ஸோ ஈன்ற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் தான் -3, -5. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், the point identified by the coordinates 2, -4. 2, -4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 2, ஒய் கோஆர்டினேட் வந்து -4 இல்லையா? அப்போது எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனில் 2 இருக்கும், ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷனில் -4. ஸோ இது ரெண்டுலேருந்து நம்ம பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணால் அது எங்கே மீட் ஆகுதோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஓகேவா? செக் பண்ணலாமா? 2, -4 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள 2லேருந்தும் ஒய் ஆக்சிஸில் உள்ள -4லேருந்தும் நம்ம பர்பண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணோன்னா அது இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? G. ஓகேவா? ஸோ the point identified by the coordinates 2, -4 is G. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். த ஆப்சிஸா ஆஃப் த பாயிண்ட் D. ஸோ ஆப்சிஸானா எக்ஸ் கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ Dன்ற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் D எங்கே இருக்குது? இங்கே இருக்கு இல்லையா? ஸோ Dயோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன? அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதோ அந்த வேல்யூ. அப்போது 6ல் கட் பண்ணுது இல்லையா? அப்போது இதோட ஆப்சிஸா தட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 6. ஓகேவா? த ஆப்சிஸா ஆஃப் த பாயிண்ட் D இஸ் 6. புரியுதா? ஆப்சிஸான்றது எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட்டா ஆர்டினேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சிக்ஸ்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? த ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் H. ஸோ ஹெச்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ஆர்டினேட் கேட்டிருக்காங்க, அதாவது ஒய் கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் ஒய் கோஆர்டினேட். ஓகேவா? அதோட ஆர்டினேட். ஹெச் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணியிருக்க பர்பண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸ் எங்கே மீட் பண்ணுது? -3ல் மீட் பண்ணுதா? அப்போது பாயிண்ட் ஹெச்சோட ஆர்டினேட் தட் இஸ் ஒய் கோஆர்டினேட் வந்து -3. ஓகேவா? ஆன்சர் எழுதிடலாமா? த ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் H இஸ் -3. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் L கேட்டிருக்காங்க. எல் பாயிண்டோட கோஆர்டினேட் எழுதணும். பாயிண்ட் எல்லிருந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பர்பண்டிகுலர் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். பிக்சர்லேயே கொடுத்தாச்சு நமக்கு. ஓகேவா? பாயிண்ட் எல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது இல்லையா? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஸோ இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் இட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 0 இல்லையா? எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது என்ன? ஒய் ஆக்சிஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகியிருந்தால் ஒய் ஆக்சிஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 0 இல்லையா? ஸோ எப்போவே ஒரு பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே லை ஆகிருந்ததுன்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா?
y கோஆர்டினேட் வந்து அந்த பாயிண்ட் எந்த வேல்யூவில் லை ஆகிருக்கோ அந்த வேல்யூ தான் y கோஆர்டினேட். ஓகேவா? அப்போ இதோட y கோஆர்டினேட் வந்து 5. ஏன்னா 5ல் தான் L மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? y கோஆர்டினேட்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இது 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா? அப்போது y கோஆர்டினேட் வந்து 5. ஓகேவா? ஸோ இஃப் a point lies on the y axis, its x coordinate is 0 and y coordinate is அந்த பாயிண்ட் எந்த வேல்யூவில் பிளேஸ் ஆகிருக்கோ அந்த வேல்யூ y coordinate. ஓகேவா? எழுதிடலாமா? The coordinates of point L are 0, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? The coordinates of the point M. ஸோ பாயிண்ட் எம்மோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் எம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இங்கே இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த பாயிண்ட் லை ஆகிருக்கு -3ல். ஓகேவா? ஸோ இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இட்ஸ் y கோஆர்டினேட் இஸ் 0. ஏன் y கோஆர்டினேட் 0? y கோஆர்டினேட்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகிருக்கும் போது அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0. அப்போது ஒரு பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட y கோஆர்டினேட் எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட்ன்றது அந்த பாயிண்ட்டை எந்த வேல்யூவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ தான் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போது இந்த எம்ன்ற பாயிண்ட்டு -3ல் பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போது அதோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -3, y கோஆர்டினேட் வந்து 0. ஓகேவா? ஸோ த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் எம் ஆர் -3, 0. புரியுதா? ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலையே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும், கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருந்தா பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும், ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பிளேஸ் ஆகிருந்ததுன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும், இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ்னால் அதோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸோட நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சாப்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.